இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்கோம். என்னென்னா நம்ம வந்து இப்போல்லாம் ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய வாங்கி தரோம், நம்மளுக்கும் நிறைய வச்சுட்டுருக்கோம். ஸோ அதனால் என்ன ஒரு 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 2-3 இயர்ஸ் கட்டிட்டோம் அப்படின்னா வேணாம் அப்படி அக்கா கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம், கொடுக்குறோம். இன்னும் சில பேர் கொடுக்கக்கூடாது, அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அவளுக்கு போய்டும், அவள் எனர்ஜி நமக்கு வந்துடும், எரிக்கணும் அப்படின்ட்டு நிறைய மாரி ஒப்பீனியன் ஒரு மாரி ஒத்துறோன்னு சொல்கிறேன். நம்ம வந்து கிழிஞ்ச துணி யாரும் கொடுக்கக்கூடாது, கிழிச்சலாம் நம்ம வந்து ஏதாவது துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிழியாமல் சிலது நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் அது போடுறதுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதுமாரி இது வெளியே ஆள் கொடுக்கலாமா, அது கொடுக்கக்கூடாது அப்படின்னா நிறைய மாறி மாறி ஒப்பீனியன் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி மாறி மாறி ஒப்பீனியன் மாதிரி என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். 10-11 இருக்கட்டும். 10-11 இல்லை, நம்ம சொல்கிறது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகணும். ஓகே. இப்போ என்ன கான்செப்ட்னு வச்சுக்கேன், பழைய துணியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். பழைய துணியை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல 2 முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது. ஒன்று வந்து ஹியூமனிட்டி, அதாவது அவள் மனசு கஷ்டப்படும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ண துணியை, நம்ம கிழிஞ்ச துணியை நம்ம கொடுக்கும்போது அவளுடைய மனசு கஷ்டப்படும். வாங்கிக்கிறவாளுக்கு மனசு கஷ்டப்பட்டு வாங்கிட்டான்னு வச்சுக்கோ, அது அவளுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சப்போஸ் நம்ம உடம்பு முடியாதவா யூஸ் பண்ணது வந்து அது அவளுக்கு போகும்போது வச்சுக்கோ, என்ன தான் வாஷ் பண்ணி நம்ம நீட்டாக கொடுத்தாலும் அதில் வந்து ஓரத்தில் எங்கேயாவது ஓரத்தில் நம்மளுடைய விஷயங்கள் இருக்கும், துணிங்கிறவனால. அதனால தான் மடின்லாம் சொல்கிறது. அதை அந்த மாதிரி விஷயமும் போகும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக என்ன பண்ணுறது, யூஸ்டு இது வந்து கொடுக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் கிழிஞ்சது, வயது இருக்கவா யூஸ் பண்ண துணிகள் இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் ஒன்று வந்து என்ன சொல்லுவான்னா, துணின்னு நம்ம ஒருத்தர் போட்ட துணி வந்து கர்மா, ஒருத்தருடைய கர்மா. அது வந்து ஈஸியாக வந்து இன்னொருத்தருக்கு செட் ஆகாது துணி. அது ஒரு விஷயம். பழைய காலத்துலலாம் ஒரு விஷயம் சொல்லுவாள், இந்த பழைய துணி, தலைமுடி, செருப்பு இதெல்லாம் வச்சு நெகட்டிவ் ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ இந்த காலத்தில் அந்த காலத்துலேயே வந்து அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக படித்து அதுக்கேற்ற மாதிரி படித்து ஞானம் இருந்திருக்காளான்னு தெரியாது. ஆனால் இந்த சமயத்தில் இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. யாரும் இல்லை. ஆனால் குடுகுடு பாண்டியை சொல்லுவாள். குடுகுடு பாண்டிக்கு வந்து எங்கள் பாட்டி சொல்லுவாள், கட்டிட்டு அவுத்து துணி அப்படியே கொடுக்கூடாது, அட்லீஸ்ட் துவச்சிட்டாவது கொடுக்கணும். குடுகுடு பாண்டி துணி கேட்பான் சில பேர். இல்லை இப்போல்லாம் வருது இல்லை, ஆக்சுவலாக பெங்களூரில் யாரும் குடுகுடு பாண்டிலாம் இல்லை. நாங்கள் புதுக்கோட்டையில் நாங்கள் இருக்கும்போது குடுகுடு பாண்டி வருவான். அப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாள், அப்படியே கொடுக்கக்கூடாது, அது துவச்சிட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாள். கொடுக்குறாங்க, கேட்பான், ட்ரெஸ்ஸு கேட்பான் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி படித்து இல்லை அந்த அளவுக்கு சக்தி இருக்கிற ஒரு மந்திரவாதிகள்லாம் இருக்காளான்னு தெரியாது. ஆனால் சொல்லுவாள், இந்த மாதிரி பில்லி சூன்யம்லாம் அதில் வச்சு பண்ணுவாங்க பழைய துணியில் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன நினைக்கணும், பழைய துணியை கொடுக்கும்போது அவளுக்கு வந்து யூஸ் ஆகுமா, அவள் எப்படி எடுத்துக்கிறா அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஜென்ரலாக சொல்லுவாள் தெரியுமா, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பொண்ணு ஜென்மம் எடுத்து நல்லா பழிச்சு வந்தாச்சு அப்படின்னும்போது நிறைய துணி தானம் பண்ணால் வந்து இன்னும் அவளுக்கு ஆயுசு விருத்தி ஆகும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம். அது என்னது அப்போ? அது வந்து இப்போ தானம்னு வச்சுக்கேன், பழைய துணி அதில் வராது. ஏன்னா பழைய துணியை நீ கொடுக்குற அப்படின்னா உனக்கு வந்து மனசில் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிறதா இருக்கும். அதாவது அந்த துணி வந்து உனக்கு வேண்டாத துணி. ஸோ அது வந்து உன்னை பொறுத்தளவு தானம் ஆகாது. அது நான் பழைய துணியை கொடுக்குறனால உன்னை பொறுத்தளவு அடசல் கம்மியாகுது. அதுதான் வந்து உன்னுடைய நோக்கம். தானம்னு அது கணக்கில் வராது. வந்து துணியை கொடுக்கணும் அப்படின்னா வஸ்திர தானம் எப்பவுமே வந்து புதுசு தான், புதுசாக வாங்கி கொடுக்கணும். அப்போ இது என்ன பண்ணுறது? இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. இப்போ இதும்போது வேறு வழியே இல்லை, கொடுத்து தான் ஆகணும். வாங்கிக்கிறவாளுக்கும் அதை கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்குறா, அவளுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடல் பக்கத்தில் இருக்கவாள் என்ன பண்ணுவான்னா, இந்த கொடுக்க போகிற துணியை கடலில் நல்லா முக்கி அதை வந்து துவைச்சிட்டு காய வச்சு அதை கொடுப்பாள். நம்ம வந்து கடலுக்கு இப்போ நமக்கெல்லாம் வந்து கடல் ரொம்ப தூரம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, பக்கெட்டில் நல்ல கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பை வந்து நல்லா போட்டு அந்த துணியை முக்கிடணும். கல் உப்பு, அதனால தான் மகாலட்சுமிங்கிறா. அந்த துணியில் என்ன தத்திரம் இருந்தாலும் சரி, கொடுக்குறவாளுக்கும் அஃபெக்ட் ஆகாது, வாங்கிக்கிறவாளுக்கும் அஃபெக்ட் ஆகாது. அதனால் கல் உப்பை போட்டுட்டு நல்லா ஊற வச்சு துவைச்சிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம். அது கொடுக்குறம்போது அவள் வாங்கிக்கிறவா வந்து சந்தோஷமாக வாங்கிக்கிறாளான்னு பார்க்கணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து இது கொடுக்கும்போது கல் உப்பு போட்டு துவைச்சி நீட்டாக கொடுக்கும்போது கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது நல்லது. துணி வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நிறைய இருக்குது.
நன்னா இருக்கிற துணியே இருக்குது, அது வந்து சும்மா போட்டு எரிக்கிறதோ வேஸ்ட் பண்ணுறதோ கூடவே கண்டிப்பாக யாருக்கா யூஸ் ஆகிற வந்து எத்தனை பேர் வேலைக்காரா எத்தனை பேர் கேட்குறவா கொடுக்கும்போது நீ சொல்கிற மாதிரி நன்னா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு துவச்சி அயன் பண்ணி கொடுக்கணும். அதனால் அது வந்து சும்மா வேஸ்ட் பண்ணி எரிக்கிறதுனாலையோ இல்லை சும்மா வச்சுக்கிறதுனால யாருக்கும் யூஸ் கிடையாது. கண்டிப்பாக வந்து தானம் பண்ணணும். பண்ணுறது வந்து நீ சொல்கிற மாதிரி உப்பு போட்டு ஒரு துளி உப்பு போட்டு துவச்சிட்டு நல்லா அயன் பண்ணி நீட்டாக கொடுக்கணும். வாங்கிக்கிற இஷ்டம் இருந்தால் நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி யாரும் கொடுக்கூடாது. சில பேர் நிறைய பேர் கேட்குறா இல்லையா பழைய துணி கொடுங்க அப்படிங்கிறா இல்லையா, ஸோ அப்போ கொடுக்கலாம். இல்லை என்ன பண்ணுறதுன்னா எக்கச்சக்கமாக புடவை சேர்த்து வச்சுன்னு இல்லை பேண்ட் ஷர்ட் வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணுறது திருப்பி யாருக்கா கொடுக்குறது வந்து நல்லது தான். அது எப்படியாவது போகத்தான் ஆகும். அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த வாசலில் பாத்திர கடைக்காரன் வருவான், அவனுக்கு போட்டு பாத்திரம் வாங்குவான். இப்போ அந்த கான்செப்டும் இல்லை. எப்படியாவது துணி வந்து எங்கேயாவது இன்னொரு இடத்துக்கு போகத்தான் ஆகும். நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் நம்மளுடைய நாலேஜே இல்லாமல் சில சமயத்தில் போகும். ஸோ அதை வந்து பெஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கல் உப்பில் நினச்சிட்டு அப்புறமா துவச்சி காய வச்சு கொடுக்கலாம். அதான் வந்து கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுக்கும்போது கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுக்கும்போது எந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளோட அவளுக்கு போகாது, அவளுக்கு நம்மளுக்கு வராது. ஆமாம். ஸோ வாங்கிட்டு நல்லா இருப்பா, நம்மளுக்கும் ஒரு திருப்தி. ஆமாம். அது இன்னொன்று வந்து இப்போ சப்போஸ் வந்து நீ வந்து ஒரு 10 புடவை உனக்கு வந்து பழைய புடவை உனக்கு கொடுக்கணும், அவளும் எதிர்பார்க்குறா அப்படின்னா கொடுக்கும்போது 10 புடவை பழைய புடவை 2 புடவை புது புடவை சேர்த்து கொடுத்துரும். இந்த மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணிவிட்டு ஒரு 2 புடவை நல்ல புடவையை புது புடவையை வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துரும். ஸோ வாங்குறவாளுக்கும் ஒரு குறையா இருக்கும், நமக்கும் ஒரு குறையா இருக்காது, வாங்கிக்கிறவாளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹவு டு டிஸ்போஸ் த ஓல்டு கிளாத்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு தான். இப்படியே பண்ணலாம். ஆமாம், நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தேன், அதனால தான் எனக்கு கேட்கலாம் சொல்ல நினச்சேன். ஓகே, தேங்க்ஸ்.